கஷ்டப்பட்டு வீடு கட்டிட்டேன்டா, இன்னும் செவத்துக்கு பெயிண்ட் தான் அடிக்கணும். இன்னுமாடா பெயிண்ட் அடிச்சிட்டு இருக்க? போதி தர்மர் காலத்திலயா இருக்க? போதி தர்மர் காலத்துல செவுரே இருந்ததான்னு தெரியல, அவரே மரத்து கீழே தான் உட்கார்ந்து இருந்தாரு. சரி அதை விடுங்க, செவுத்துக்கு பெயிண்ட்டுக்கு பதிலா வால்பேப்பர் என்ன யூனிக்கா சூஸ் பண்ணலாம்னு சொல்றேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நம்பர் 1 டெக்ஸ்சர்ட் வால்பேப்பர். இந்த டெக்ஸ்சர்லயே நிறைய பேட்டர்ன்ஸ் மார்க்கெட்ல அவைலபிளா இருக்கு. நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல ஹைலைட்டரா யூஸ் பண்ணா இது பார்க்கவே யூனிக்கா இருக்கும். நம்பர் 2 ஃபேப்ரிக் வால்பேப்பர். இது பெட்ரூம் மாதிரியான இடத்துல யூஸ் பண்ணும் போது ஒரு சாஃப்டான ஃபீல் கொடுக்கும், உங்க ரூமுக்கே ஒரு காமான ஃபீலிங் தரும். நம்பர் 3 3D வால்பேப்பர். வீட்ல குழந்தைங்க எல்லாம் இருக்காங்கன்னா இந்த மாதிரி 3D வால்பேப்பரை யூஸ் பண்ணலாம். ஏன்னா இது செவுர்ல இருந்து வெளியே ப்ரொஜெக்டா இருக்கிறதுனால கிட்ஸ் எல்லாம் இது ரொம்ப விரும்பி பார்ப்பாங்க. 4 கான்கிரீட் வால்பேப்பர். உங்க வீட்டை எர்த்தி ஷேட்ல கொடுக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி கான்கிரீட் வால்பேப்பரை யூஸ் பண்ணுங்க. நீங்க இதே பெயிண்ட்ல பண்ணீங்கன்னா 3 டைம்ஸ் தான் காஸ்ட் ஆகும். ஆனா இதே வால்பேப்பர்ல பண்றது ரொம்ப எக்கனாமிக்கல். நம்பர் 5 கஸ்டமைஸ்டு வால்பேப்பர். ஒரு பேஜுக்கு நீங்க தலைவர் ஃபேனா இருந்தீங்கன்னா உங்க மொபைல்ல வால்பேப்பர் வைக்கிறது மட்டும் இல்லாம உங்க செவுத்துக்கே வால்பேப்பர் அடிச்சு ஒட்டிடலாம். ஆனா நான் சில்க் சுமிதா ஃபேன் ஆச்சு. அதையும் வைக்கலாம், ஆனா உங்க வைஃப் ஒத்துக்கிட்டா தாராளமா வச்சுக்கோங்க. உங்களுக்கும் குட் மார்னிங். அப்படிலாம் நீங்க பாக்காதீங்க.